மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 16 வினாவிடையே பார்க்கலாம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தென்னை மரத்திலிருந்து தானாக விழும் தேங்காயின் இயக்கம். தென்னை மரத்திலிருந்து தானாக விழும் தேங்காயின் இயக்கம். ஆப்ஷன் பாருங்கள். நேர்கோட்டு இயக்கமா, வளைவு பாதை இயக்கமா, வட்டப்பாதை இயக்கமா, அலைவு இயக்கமா? தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எப்படி விழுவோம்? ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் விழுவோம். ஸோ அப்போது நேர்கோட்டு இயக்கம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். யானை தனது காதுகளை அசைத்தல் என்பது கீழ்காணும் எவ்வகை இயக்கங்களில் வரும்? நேர்கோட்டு இயக்கமா, வளைவு பாதை இயக்கமா, வட்டப்பாதை இயக்கமா, அலைவு இயக்கமா? யானை தன் காதுகளை அசைத்தல் அது எப்படி? சென்டர் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு முன்னும் பின்னுமா அசைக்குமா? ஸோ அப்படி அசைச்சுன்னா அது என்ன இயக்கம்? அது ஆப்ஷன் டி, வளைவு பாதை இயக்கம். அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1, அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். கூற்று 2, கால ஒழுங்கு அனைத்துமே அலைவு இயக்கமாக அமையும். சரிங்களா? கால ஒழுங்கு அனைத்துமே அலைவு இயக்கமாக அமையும். இதில் எது சரி, எது தவறு? ஆன்சர் கூற்று 1 பாருங்க. கூற்று 1 சரி, 2 தவறா? அல்லது கூற்று 1 தவறு, 2 சரியா? அல்லது இரண்டுமே சரியா, இரண்டுமே தவறா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏன்னா அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம் தான். ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் அனைத்துமே அலைவு இயக்கம் கிடையாது. இது தவறானது. சரிங்களா? ஏன்னா கால ஒழுங்கு இயக்கம் அலைவு இயக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள். உசைன் போல்ட் 100 மீட்டர் டேஷ் வினாடிகளில் கடந்து உலக சாதனையை படைத்தார். 9.19 வினாடியா, 9.28 வினாடியா, 9.58 வினாடியா, 9.75 வினாடியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 9.58 வினாடி. அடுத்தது, ரோபோட் என்பதன் பொருள் என்ன? ரோபோட் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கட்டளைக்கு படிந்த ஊழியரா, கட்டளைக்கு படிந்த மனிதனா, உத்தரவுக்கு படிந்த ஊழியரா, உத்தரவுக்கு படிந்த மனிதனா? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரவுக்கு படிந்த ஊழியர். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள குறைந்த நேர்கோட்டு தொலைவு டேஷ் எனப்படும். ஆப்ஷன்ஸ் தொலைவா, இடப்பெயர்ச்சியா, திசை வேகமா, வேகமா? என்ன சொன்னோம்? இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் இடைப்பட்ட குறைந்தபட்ச தொலைவு. அதாவது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து போய் நின்னதுக்கப்புறம் அதுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவை நம்ம என்ன சொன்னோம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இடப்பெயர்ச்சி. சரிங்களா? இதவே தொலைவுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது கடந்த மொத்த நீளத்தை வந்து பார்த்தோன்னா கூட்டி எழுதுவோம். அது வந்து தொலைவு. சரிங்களா? தொலைவுக்கு இடப்பெயர்ச்சிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிலோமீட்டர் பை மணி என்பது டேஷ் மீட்டர் பை வினாடி. ஆப்ஷன்ஸ் 18.5, 5/18, 5/9, 9/5? ஆன்சர் என்ன? இது எப்படி மாற்றலாம்? ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் எழுதலாம். ஏன்னா மீட்டரை மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் போட்டாச்சு. அடுத்து டிவைட் பை போட்டாச்சு. மணி அப்படிங்கிறதுக்கு அது மணியை நம்ம என்ன மாற்றணும்? வினாடியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு மணிக்கு வந்து எத்தனை வினாடி இருக்கும்? ஒரு மணிக்கு 60 நிமிஷம் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி இருக்கும். சரிங்களா? அப்போ இது கேன்சல் பண்ணால் ஒரு சைபர் கேன்சல் ஆகிடும். இன்னொரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? 2ஆல் வகுத்தோம்னா 2 10, 3 2 6ன்னு வருமா? அப்போ 5 இங்கே 3 × 6 18ன்னு இருக்கும் மீதி. அப்போ 5/18. சரிங்களா? அப்போ ஆன்சர் 5/18. எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அப்போது 5/18 தான் நம்மளுடைய ஆன்சர். என்னவா? ஒரு கிலோமீட்டர் பை மணியை மீட்டர் பை வினாடியாக மாற்றினா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 5/18. அதை இருக்குன்னா போதுமானது. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது டேஷ் கிலோமீட்டர். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது டேஷ் கிலோமீட்டர். 1.5, 1.6, 1.85, 2.15? இது ஈஸி. என்னது? ஃபேக்சுவல் கொஷின். ஆப்ஷன் சி
1.85. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு. முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மீட்டர் பை வினாடியா, மீட்டர் ஸ்கொயர் பை வினாடியா, மீட்டர் பை வினாடி ஸ்கொயரா, மீட்டர் கியூப் பை வினாடியா? முடுக்கம்னா என்னன்னு பார்த்தோம், திசை வேகம் பை காலம்னு பார்த்தோம். அப்போ திசை வேகத்தை நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், மீட்டர் பை செகண்டுன்னு நமக்கு அதனோட யூனிட் தெரியும், காலத்திற்கு செகண்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இப்போ முடுக்கத்திற்கான எஸ்ஐ அலகு என்னது, மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். சரிங்களா? இதெல்லாம் நம்ம அளவீடுகள்லையும் பார்த்துருப்போம், இப்போ விசையியக்க பாடத்துலையும் பார்த்தோம். அடுத்தது, ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க அதன் ஈர்ப்பு மையத்தை டேஷ் உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். குறைந்த உயரமா, அதிகமான உயரமா, அல்லது குறைந்த மற்றும் அதிகமான உயரமா, ஏதும் இல்லையா? குறைந்த அல்லது உயரமான உயரம், ஆப்ஷன் சி. சரிங்களா? ஈர்ப்பு மையத்தை நம்ம என்னது கூம்பை வச்சு பார்த்தோமா, கூம்பை வச்சு பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது ஈர்ப்பு மையம் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை அசைச்சாலும் என்ன ஆகும், நமக்கு இதை வந்து பிடிச்சி இழுத்து விட்டாலும் திரும்ப வந்து அதே நிலைக்கு வந்துடும். ஸோ அப்போ அங்கே அதுக்கு காரணம் என்னென்னா ஈர்ப்பு மையம் வந்து பார்த்தோன்னா அதனுடைய அடியில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதுவே அதே கூம்பை வந்து நம்ம திருப்பி போட்டிருப்போம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா லைட்டாக சாய்ச்சாலும் என்ன ஆகும், கவிழ்ந்துடும், கீழே விழுந்துடும். இது காரணம் வந்து பார்த்தோன்னா இதோட ஈர்ப்பு மையம் அடியில் இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ அப்போது என்ன சொல்லியிருப்போம், நம்ம இதோட ஈர்ப்பில் வந்து பார்த்தா இங்கே இதில் உயரத்தில் இருக்கும். சரி, தப்பாக சொல்லிட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னா ஈர்ப்பு மையம் உயரத்தில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே சாய்ச்சோம்னா இது என்னது, கவிழ்ந்துடும். சரிங்களா? ஆனால் இதை சாய்ச்சோம்னா என்னது, திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துடும், இது சாயாது. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து ஈர்ப்பியல் மையம் வந்து பார்த்தோன்னா அடியில் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ ஈர்ப்பியல் மையத்தை வந்து நம்ம குறைந்த உயரத்தில் வச்சோம்னா அதனுடைய பொருளினுடைய சமநிலை வந்து நம்மளால் அதிகரிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்கள். விங்கிறது திசைவேகம், டிங்கிறது தொலைவு, டீங்கிறது காலம் எனில் எந்த சமன்பாடு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீழ்கண்டவற்றில் எந்த சமன்பாடு தவறாதுன்னு கேட்டிருக்காங்க. திசைவேகம் ஈக்குவல் டு, அதாவது நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், நமக்கு திசைவேகத்திற்கான ஃபார்முலா என்ன சொல்லணும், இப்போ தான் பார்த்தோம். என்னது, இடப்பெயர்ச்சி பை காலம். சரிங்களா? திசைவேகத்திற்கு இடப்பெயர்ச்சி பை காலம், தொலைவு பை காலம் கிடையாது. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இடப்பெயர்ச்சி காலம்னா தான் நமக்கு திசைவேகம், தொலைவு பை காலம் போட்டால் அது தவறானது. சரி, அப்போது இங்கே வந்து பார்த்தோம்னா டிங்கிறது தொலைவா. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வி ஈக்குவல் டு டி பை டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டைம் பை டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அது தவறானது. சரி, அடுத்தது செக் பண்ணுவோம் மீதிலாம். அடுத்தது வி ஈக்குவல் டு டி பை டின்னு கொடுத்துருக்காங்க, அது சரியானது. அடுத்தது டி ஈக்குவல் டு டிவின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு டைம் வேணும்னா என்ன பண்ணுவோம், டி பை டின்னு எழுதிப்போம். சரிங்களா? டைம் வேணும்னா டி பை வின்னு எழுதிப்போம். அப்போ இதுவும் தவறானது தான். அடுத்தது டி ஈக்குவல் டு வி பை டின்னு கொடுத்துருக்காங்க, டி ஈக்குவல் டு வி பை டி, அதுவும் தவறானது. சரிங்களா? அப்போ நம்ம கொஷினில் வந்து பார்த்தோன்னா இது மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் கொஷின் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பின்வரவற்றில் எது சரின்னு கேட்குறதுக்கு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இது கொஷினை மாற்றிக்கிங்க, சரியானது. சரிங்களா? பின்வரவற்றில் எது சரியாதுன்னு கேட்டால் எந்த சரி, செகண்ட் ஆப்ஷன் வி ஈக்குவல் டு டி பை டி. சரிங்களா? அது மட்டும்தான் நமக்கு சரியானது. அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்கள். வேகத்தின் எஸ்ஐ அலகு. வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டரா, மீட்டர் பை வினாடியா, மீட்டர் பை வினாடி ஸ்கொயரா, மீட்டர் ஸ்கொயர் பை வினாடியா? ஆன்சர் என்ன, வேகத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன பார்த்தோம், நம்ம தொலைவு பை காலம்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போது தொலைவுக்கு நமக்கு மீட்டர்னு எழுதலாம், காலத்திற்கு வினாடின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ மீட்டர் பை வினாடி, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அதை அளக்க பயன்படும் அலகு கிலோமீட்டரா, மைலா, நாட்டா, இவற்றில் எதுவும் இல்லையா? ஆன்சர் என்ன, ஆன்சர் ஆப்ஷன் சி, நாட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு விளையாட்டு வீராங்கனை 25 வினாடியில் 200 மீட்டர் ஓட்டத்தை நிறைவு செய்தார் எனில் அவரது வேகம் 4 மீட்டர் பை வினாடியா, 8 மீட்டர் பை வினாடியா, 16 மீட்டர் பை வினாடியா, 10 மீட்டர் பை வினாடியா? இது எப்படி போடலாம் பாருங்கள். வேகத்திற்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு
டிஸ்டன்ஸ் பை டைம்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே ஸ்பீடு எவ்வளவு அதுதான் கேட்குறாங்க. சரிங்களா, ஸ்பீடு தான் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு, அதாவது தொலைவு எவ்வளோ நமக்கு, தொலைவுங்கிறது வந்து பார்த்தோம்னா 200 மீட்டர். அப்போ 200 டிவைடட் பை காலம் எவ்வளவு 25 வினாடி. சரிங்களா, அப்போ 25. 200ல் எத்தனை 25 இருக்கும், 4 25னா 100, 8 25னா 200 இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் 8 மீட்டர் பை வினாடி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா, அடுத்து 15 கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது? கீழ்காணும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தையா, புலியா, சிங்கமா, மானா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிறுத்தை. சரிங்களா, சிறுத்தை தான் வந்து வேகமாக ஓடக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்க, அவ்வளோதாங்க இன்றைக்கான வினா விடை வந்து பார்த்தோன்னா இதோட முடிஞ்சுது. திரும்ப நாளைக்கான நம்ம பாடத்தில் சந்திக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.